ம். யோசி மற்றும் அதினா நிறுவனங்கள் பெருமையோடு நடத்தக்கூடிய 100 நாள் 100 புத்தகங்கள் என்னும் நிகழ்வு ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பா என்ன நடந்தாலும் போயிட்டு இருக்கு. யாராவது வரலையா, நம்மள்ட்ட இருக்கிற ஆட்கள் வந்துடுறாங்க. யாராவது சீக்கிரமா முடிச்சிட்டாங்களா, நம்மள்ட்ட இருக்கிற ஆட்கள் எதையோ சொல்லி நமக்கான செய்தி கொடுத்துறாங்க. இப்படி ஒரு மணி நேரம் ஜாலியா போயிட்டு இருக்குன்னு நம்புறோம். ஆமா தானே? ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. ரைட். இப்போ இந்த மாதிரியான இது எப்படா கேட்குறீங்க, முடிய போற நேரத்துலயா அப்படின்னு நாங்கள் அப்பப்போ யார்கிட்ட ஃபோன் பண்றோமோ, யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்ககிட்ட எல்லாம் அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கோம். இன்னும் ஆஃபீஸ்ல ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை எனக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கா, ஏதாவது இதுல மாற்றணுமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குன்னு நம்புறோம். ரைட். இந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரியான பயிற்சிக்குள்ளாக நாம விதைத்திருக்கிற மாற்றங்கள், நாம் நாம் செய்திருக்கிற மாற்றங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. நாங்கன்னு சொல்லல. நாம்னா சேர்த்தா உங்களையும் சேர்த்தா சொல்றேன். ஸோ இந்த மாற்றங்களை நாம் சரியான முறையில பயன்படுத்தி அறுவடை செய்யணும். அது பயனுள்ளதாக மாத்தணும். அப்பதான் இவ்வளோ பயிற்சியாளர்கள், இவ்வளோ ஒரு ஆர்கனைசர்ஸ் இவ்வளவு ஒர்க் பண்ணதுக்கான பயன் கிடைக்கும், பலன் கிடைக்கும் என்கிற தகவலை சொல்லி நிறைய செய்திகளை உள்வாங்கி வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் ஈஸியா உங்களுக்குள்ள கொண்டு போங்க. அல்லது யாருக்காவது கொடுத்துருங்க. யாருக்காவது கொடுத்துருங்க. நிறைய தானம் இருக்கு. அதுல அந்த அறிவு தானம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய தானம். அது வந்து பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்து. நாங்கெல்லாம் பெரிய பேச்சாளராக பட்டிமன்றம் பேச போறோம், வழக்காடு மன்றம் பேச போறோம், உரை வீச்சுகள்லாம் வழங்குறோம். எது எங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துட மாட்டோமா, யாருக்காவது ஒருத்தருக்கு அது மூலியமா ஒரு பயன் ஏற்பட்டுறாதா அப்படிங்கிற விஷயம் தான். இதனால ஒரு ஒரு புகழ்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு மன திருப்தின்னு வச்சுக்கலாம். யாராவது ஒரு பிள்ளை வந்து ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சு, யோசிக்க வச்சுங்க. கல்லூரி பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் நான் போவேன். நம்மளுடைய ஸ்பெஷல் கேட்டகரி அங்கதான். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள்ல அங்க போய் அந்த பிள்ளைகளுக்கு பேசுறது. பேசிட்டு கீழே இறங்கினோன்னே, நான் இன்னையில இருந்து படிச்சிருவேன்யா. இன்னையில இருந்து நான் அதை செஞ்சிருவேன். அப்படின்னு அந்த பிள்ளைங்க சொல்றப்ப மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். பரவாயில்ல. நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி, இவ்வளவு தூரம் இது பண்ணி நம்ம வந்ததுக்கு ஒரு பயன் இருக்குது அப்படின்னு. இப்ப என்ன சார் நாங்க செய்யறோம் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை. உன்னால முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சில கதைகள், சில உண்மையா நடந்த சம்பவங்கள், சில இலக்கியங்கள், இது மாதிரி சில விஷயங்களை சொல்லி அதுக்கான அந்த ஒரு ஒரு கனெக்டிங் கொடுக்குறப்போ, அப்படி தமிழ்நாடு முழுக்க இணைய வழியாகவும் நேரடியாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு பேச்சை வழங்கக்கூடியவர் தான் இன்னைக்கு இருக்கிற சிறப்பு விருந்தினர். அவருடைய தமிழ், அவருடைய பேச்சு, அவர் அதுக்குள்ளாக வச்சிருக்கிற செய்தி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அது மனசுக்கு ஒரு ஒரு நிறைவை தருகிறதா இருக்கும். அதுக்குள்ள ஒரு ஒரு இந்த முதுமை சார்ந்து ஒரு ஒரு அழகு இருக்கும்ல. அவர் முதியவர்னு சொன்னா கோச்சுக்குவார், அவர் இளைஞர். ஆனா அதுக்குள்ள ஒரு அழகு இருக்கும், அந்த பொறுமையா இருக்கிறதுல. எங்க திருவாரூர்ல சண்முக வடிவேல்னு ஒரு ஐயா இருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க யூடியூப்ல கேட்டு பாருங்க, புலவர் இரே சண்முக வடிவேல். அவர் பேசுறப்ப ஒரு ஜோக் சொல்றாருன்னா, அவர் சிரிக்க மாட்டார். ஆனா எங்க ஜெகதீசன் சார் சிரிக்கிறார், அப்படி அவர் சிரிக்க மாட்டார். ஆனா அதுல அழகா சிரிக்க வச்சிருவார். அதுல இந்த சித்ரா கதைன்னு ஒரு கதை இருக்கும். அது வந்து எவர் டைம் ஃபேவரட். அவர் எங்கேயாவது போனாருன்னா, கோயம்புத்தூர், திருச்சி இங்கெல்லாம் போனாருன்னா, பேப்பர்ல எழுதி கொடுத்து அந்த சித்ரா கதையை கேட்பாங்க. நீங்க இன்னைக்கு போய் அடிச்சு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். அதாவது ராவணன் இவங்க நம்ம ஐயா வரலையா, ஐயா இன்னும் வரல, ஸ்கிரீனுக்குள்ள வரவில்லை, ஐயா வந்துட்டாங்க. ராவணன் குற்றவாளி அப்படிங்கறது சொல்றதுக்காக, நிறுவனத்துக்காக அந்த சித்ரா கதையை சொல்லுவோம். இப்படி அந்த அழகான ஒரு அனுபவம் நிறைந்த அந்த பேச்சுல எங்க வினைதீர்த்தான் ஐயா மிக முக்கியமானது. ஒரு பெரிய நிறுவனத்துல படிப்படியா பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்து, அதுல இருக்கிற பயிற்சியாளர் அதுல இருக்கிற பணியாளர்களுக்கு பயிற்சி தர்றது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க அலுவலர்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பயிற்சி தரதில் வல்லவர். ஒரு பேச்சில் வல்லவர், ஒரு பழகுவதில் வல்லவர். இப்படி நிறைய விஷயங்களை கொண்டிருக்கிற நம்முடைய வினைதீர்த்தான் ஐயா, அவருடைய உரைகள் நீங்க அவருடைய யூடியூப்லயோ, எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் யூடியூப்ல எல்லாம் சில உரைகள்லாம் போட முடியறதில்ல, நேரம் இல்லைன்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் அதை அப்படியே போட்டுருவார். அது அதுக்குள்ள போட்டு அது பதியும், அது அனுப்பி வச்சிருவார். நாமளும் எப்பயாவது ஐயோ பார்க்க முடியல, அப்புறம் பாக்குறப்ப அது நல்லாவும் இருக்கும். அதுல இருந்து ஒரு தகவல் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு தொடர் பணிகளை இந்த இந்த வயசுலயும் இவ்வளவு வேலை நெருக்கடியிலும் செய்ய முடியுதுன்னா, அது வினைத்திறனையால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு சிறப்பான சிறப்பு விருந்தினரை இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாங்க. அவருடைய உரை கேட்க இருக்கிறோம். அனைவரும் அவரோடு உரையில் கிடைக்கிற அந்த அனுபவத்தை, அந்த தமிழை, அன்பை பெற்று மகிழ்வோம் என்கிற வேண்டுகோளோடு ஐயா அவரிடம் இந்த அரங்கத்தை ஒப்படைக்கிறோம். வாருங்கள் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும்
மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இரும் பெறாதரன். இந்த அன்பர் பணியில ஈடுபட்டிருக்கிற யூசி அதினா நிறுவனங்களின் எம்டி திரு ஆதிகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும் இத மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து எடுத்து செல்கிற எனது இனிய நண்பர் திரு அறிவு அழகன், எனக்கு முதல்ல இங்கே அறிமுகமானவரே திரு அறிவழகன் ஐயா தான். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு அறிமுகமாகி தொடர்கிற இனிய நட்பு. இந்த இலக்கிய தொடர்புகள் மற்ற எல்லா விதங்களிலும் ஒரு சிறப்பான ஒரு தொலைபேசி பண்ணா என்ன ஐயான்னு உடனே கேட்டு அதற்கான ஒரு மறுமொழி கொடுத்து ஒரு அருமையான தொடர்பில் இருக்கிற திரு அறிவழகன் ஐயா, அதே போல திரு முருகவேல் ஐயா, இந்த யோதிகிருஷ்ணன் நமது ஆதிகிருஷ்ணன் ஐயவரோடு ஒருங்கிணைந்து செயலாற்றுகிற திரு முருகவேல், திருமிகு அபிநயா மற்றும் ஒவ்வொருவரையும் வணங்கி இதை நான் தொடங்குறேன். இங்க இணைந்திருக்கிறவர்களை நான் மிக இதுக்கு நான் வந்தது நானே ஒரு கூப்பிட்டு இவர்களோடு நான் உரையாடணும். ஏன்னா நான் மிகவும் கவரப்பட்டேன். இந்த 100 நாள் நிகழ்வுல பின்னூட்டங்கள்லாம் வேற லெவல்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இதுல இணைந்துள்ளவர்கள் இளைஞர்கள் பெரும்பகுதி, இன்னொன்னு எண்ணிக்கை, அந்த எல்லா விதங்களிலும் மிகச்சிறப்பான தளம். அதுவும் நூல்கள், அந்த நூல்களை பற்றி நமது நண்பர்கள் ஒவ்வொரு கருத்தாக எடுத்து சொல்லுகிற போது நான் மிகவும் கவரப்பட்டேன். என்னுடைய பங்களிப்பும் இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமது நண்பர் ஆதிகிருஷ்ணன் அவர்களையும் பிறரையும் நான் தொடர்பு கொண்டு நான் இப்ப உங்களோட முன்னாடி இந்த உரையை தொடங்குறேன். இது ஒரு வித்தியாசமான தலைப்பு, நிறைய பேர் அறிந்ததுதான், ஆனால் முழுமையாக ஓரளவு அதுல தெரியாத தலைப்பும் கூட. இந்த புத்தகம் கின்சுகி அப்படின்னு புத்தகத்தினுடைய ஒரு சுருக்கமும் அதை வைத்து வேறு விரிவுகளுமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கேன். அதாவது வாழ்வியல் தத்துவங்கள், ஜப்பானிய வாழ்வியல் தத்துவங்கள் இவை. இந்த புத்தகத்தை ஒரு இந்தியன் ஆத்தர் தான் எழுதியிருக்காரு. அவர் டாக்டர் ரோஹித் தேஷ்பாண்டே அப்படிங்கிறவருடைய பேரு. தலைப்பே ஹின்சுகி தான். இது 2024 வெளிவந்த புத்தகம். அமேசான்ல கிடைக்குது. 275 ரூபாய் 200 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த தகவல்களோடு நான் தொடர்கிறேன். அதாவது the Japanese philosophy of embracing imperfection and finding beauty in brokenness அப்படிங்கிறது மாதிரி இதனுடைய முதல் மேல் தலைப்பு. அதாவது இம்பர்ஃபெக்ஷன், இம்பர்மனன்ஸ். நம்ம நிலையாமை பற்றி நிறைய பேசினவங்க, ஆனால் நிலையாமையை வைத்து இந்த வாழ்வில ஒரு நிலைத்த இன்பங்களை, இந்த வாழ்வை ஒரு கொண்டாட்டமாக, வாழ்வியல் முறையாக அந்த கொண்டு செலுத்துறதற்கான நூல் இது. இதுல அவரு கின்சுகி சொல்ல வருகிற போது வாபிசாபிய தொடுறார். அதை தொடுகிற போது மிச்சமுள்ள மற்ற ஜப்பானீஸ் முறைகள், இந்த வாழ்வியல் முறைகள் 2-3 நம்ம நிறைய ஐக்கிகாயெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். அது போல 10 தகவல்களை தொட்டு இந்த கின்சுகி வரைக்கும் வருது. இது உடைஞ்சத ஒரு அழகுபடுத்தி, அதை மேம்படுத்தி, அதுக்கு ஒரு மதிப்பு கூட்டி அதை பயன்கொள்வது அப்படிங்கிறது மாதிரி சுருக்கமா வச்சுக்கலாம். அந்த கின்சுகிங்கிறது அதுல ஒரு அழகு இருக்கு, அதுல உங்களுக்கு ஒரு பயன் இருக்கிறது, பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு, அந்த உழைப்பை ஒரு வீணடிச்சிடக்கூடாது. இதுகள்லாம் அதுல வர்ற தத்துவங்கள். இப்ப
நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாமே. ஹின்சுகி என்பது வாபி சாபியின் ஒரு தீவிரமான உதாரணம். அபூரணத்தில் பூரணம், அபூரணம், பர்ஃபெக்ஷன், இம்பர்ஃபெக்ஷன், அபூரணத்தில் ஒரு அழகு இருக்கிறது என்பதை கற்பிக்கிறது. இது வாழ்க்கையில் ஒரு உதாரணம். இது ஒரு உருவகமா வச்சும் பார்க்கலாம். இது என்ன வேற ஒண்ணு இல்ல, ஒரு மண் பாண்டா, ஒரு மண் குவளை உடைஞ்சிருச்சு. உடைந்தத ஒரு தங்க ரேக்கு மாதிரி கொடுத்து அத ஒரு ரிப்பேர் நம்ம ஆங்கிலத்துல சொல்லலாம். அத 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 அவங்க ஒரு கலையாக அந்த உடைந்ததை அதை கொடுத்து அந்த ரேக்கெல்லாம் கொடுத்து அத ஒரு மதிப்பு கூட்டுகிறார்கள். கூட்டி உடைந்ததை என்றும் பயன்மிக்கதாக அத ஒரு நம்ம இதுல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன, ஒரு டிஸ்பிளே பண்றோம், இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கிற போது நம்மளுடைய வரவேற்பறையில வைக்கிறது அது உடைந்த மண் குவளை தான். அதுல இருக்கிற அந்த வெள்ளி ரேக்குகள், அந்த தங்க ரேக்குகள், அதெல்லாம் அதை பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி, வித்தியாசம், இவ்வளவு அது ஒரு தனித்தன்மையானது ஆயிருது. அது மாதிரி சொல்றதா இந்த இந்த பகுதி. அதுக்கிடையெல்லாம் இது உருவகமா பார்த்தா நம்முடைய காயங்களை, நமது வலிகளை, அதையெல்லாம் கூட நமது சூழல், உடைந்த சூழல்களை எப்படி ஒரு சரியாக்கி மேம்படுத்தி அதுல பயன்கொள்வது அப்படிங்கறதுதான் இந்த கின்சுகியினுடைய அடிநாதம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, வாபி சாபியுடைய ஒரு உதாரணம். அப்ப வாபி சாபினா என்ன அப்படி பார்க்கிற போது அந்த 10 விஷயங்களை இது சொல்றாங்க. அது என்ன? முதல் இது கைசன், கைசன், கைசன் எல்லாருக்கும் தெரிஞ்ச. இது என்ன சொல்றாங்க, இவை அனைத்தும் வாழ்வியல் தத்துவங்கள். பேசுதான் எதை வச்சு இந்த வாழ்க்கைங்கிறது பூரணம் இல்லை, முழுமை இல்லை, குறைகள், மனிதர்கள் குறைகள் உடையவர்கள். அந்த குறைகளையும் நிறையாக்கிக்கணும். எல்லாவற்றிலும் ஒழுங்கு இல்லை, ஒழுங்கற்ற தன்மையையும் நாம் ரசிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தத்துவங்கள். வாழ்க்கைங்கிறது அது மாதிரிதான் போயிட்டு இன்னாதம்மை இவ்வுலகுன்னு சொல்லிச்சு நமக்கு தமிழ். இனிய காண்ப அதன் இயல்பு உணர்ந்தோரே, அந்த இயல்பு என்னன்னு சொல்ல வருகிறது தான் இந்த தத்துவங்கள். ஜப்பானீஸ் வாழ்வியல் முறை அது உயிர்த்தெழுந்த நாடு. 1945 2 அணுகுண்டு போட்டாங்க, 3 லட்சம் பேரு இருந்த இடம் தெரியாம போயிட்டாங்க. எத்தனையோ பேருக்கு அந்த உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். ஆனால் உயிர்த்தெழுந்த நாடு இன்று பெர் கேபிட்டா இன்கம் ஆகட்டும், வாழ்கிற நாட்கள் ஆகட்டும், லாங்குவேஜ் ஆகட்டும், எந்த ஒரு பாராமீட்டர் எடுத்தாலும், அளவுகோல் எடுத்தாலும் விஞ்சியே இருக்கிறார் உலக நாடுகள். இதுக்கு என்ன காரணம்? நம்ம இத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு முதலிலே அந்த 10 கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு அப்புறம் அந்த கின்சுகியில கொஞ்சம் அதிக நேரம் செலவழித்து இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறாங்க. இந்த கைசன்கிறது என்ன சொல்லுது, ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி, தொடர் வளர்ச்சியை சொல்லுது இந்த கைசன். அது நிறைய ஒரு ஜப்பானீஸ்லயே இருந்துச்சு, வெளியிலே வராம இருந்துச்சுங்கிறாங்க. எல்லாரும் மேனேஜ்மெண்ட் தத்துவங்கள், அமெரிக்கன் தத்துவங்கள், அது இதுல சொன்னாங்களே வெளியே, இது வந்த போது உலகமே கொண்டாடிச்சுங்கிறாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, நாளும் வளர்ச்சி, தொடர் வளர்ச்சி, சிறு வளர்ச்சியாவது தொடர்ந்து வர்றது. இதுக்கப்புறம் தான் இதை வச்சுதான் அட்டாமிக் ஹேபிட் அது இது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அதெல்லாம் சொன்னாங்க. என்ன வளர்ச்சி? வளர்ச்சி அது தொடர் வளர்ச்சியா இருக்கணும். அது எங்கேயும் அதை நின்று போயிடக்கூடாது. அப்ப அது ஒரு வே ஆஃப் லைஃப். அந்த எறும்பு ஊற கல்லும் தேயும்னாங்க. அப்ப அந்த இப்பெல்லாம் இத கொஞ்சம் மாத்தி ஜீரோ வேஸ்ட், ஜீரோ ஸ்டாக்லாம் இதை கொண்டாடுறாங்க. எப்படியா, நீங்க நிறைய இங்கிலாந்துல எல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணி போட்டாங்க. உற்பத்தி பண்ணி போட்டா அந்த ஹோல்டிங், ஸ்டாக் ஹோல்டிங் இருக்கு. அப்புறம் அதனுடைய காஸ்ட் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, அது எப்போ எவ்வளவு மறுநாளே அது அதாவது அன்றைய தேவைகளை அறிஞ்சு, உலக தேவைகளை அறிந்து அன்று அந்த ப்ரொடியூஸ் பண்ண
எல்லாவற்றையும் அன்றே டெலிவரி கொடுத்துடுறது, அனுப்பிடுறது எல்லா நாடுகளுக்கும். அப்ப ஜீரோ ஸ்டாக் கொண்டாடுறோம். இந்த நாளும் வளர்ச்சி, தொடர் வளர்ச்சி, இத கைசன் சொல்லுது. இரண்டாவது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமானது ஓபைட்டோரி, ஆபைட்டோரி. ஆங்கிறது இது 4 வகை செடிகளை சொல்லுது, 4 வகை மலர்களை சொல்லுது. ஆங்கிறது சரி சரி ஏயுஆ. அப்ப பிளம்ஸ் பை விஐ ஆபைட்டோரி, இந்த பீச்னு சொல்றாங்கல்ல அது டிஓ டூ, ஆப்பிரிக்கா ரி ஆபைட்டோரின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 4 வசந்த கால மலர்களும் அதது ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி இல்லை, அதது பூக்கிறது, அது ஒன்றுக்கு ஒன்று போட்டி இல்லை அப்படிங்கறதுதான். மனிதர்கள் யாரும் ஒருவருக்கு ஒருவர் போட்டி இல்லை. போட்டின்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்? பொறாமை வரும். போட்டின்னு இருந்துருச்சுன்னா இயலாமை வரும், தன்னம்பிக்கை குறையலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை. நமது திரு முருகபாரதி அவர்கள் கேட்பார்கள், யோசியினுடைய நிறுவனர், அவர் கேட்பாரு, வட்டத்தில் எது முதல்? வட்டமா ஒரு பிள்ளைகளை நிப்பாட்டி வச்சிருக்கோம், அதுல எவன் முதல்ல? வட்டத்துல எது முதல்? அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மை உள்ளது அப்படிங்கறத அந்த ஆபைட்டோரி சொல்லுது. 4 மலர்களை வச்சு ஒவ்வொரு மலரும் ஒரு காலம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிளாசமிங் பீரியட் இருக்கு, ஒரு ஸ்டேஜ் இருக்கு. பாரதி வாழ்ந்த நாடுக்கு 39 ஆண்டுகள், கண்ணதாசன் 57 ஆண்டுகள் வாழ்ந்தார், வாலி 82 வயது, வாலிப கவிஞர் நாங்க 82 வயதுக்கு மேல், 80க்கு மேலே, பட்டுக்கோட்டை 27 வயது தான். ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு. இப்ப KFC அவரு 69 வயதுலதான் வந்தாங்கிறார், 70 வயது. அப்ரஹாம் லிங்கன் பல தோல்விகளை சந்திச்சுட்டு 69 வயதுலதான் முதல் வெற்றியை அனுபவிக்கிறார். அப்ப ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு, ஒவ்வொருத்தரும் தனித்தன்மையானவர்கள். நான் கேட்கிறேன், இப்ப 750 கோடி மக்கள்ங்கிறாங்க இந்திய பெருநாட்டுல, 140 கோடி மக்கள், எல்லாரும் கண்ணு ஒரு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு இல்லைங்கிறாங்க. ஒரு கையில இருக்க விரல்கள் மாதிரி 140 கோடி மரங்கள் வீடுகளே இல்லைங்க. அதனாலதான் இந்த ஆதார் கார்டு அது இதெல்லாம் வருது. இவ்வளவும் அதை ரெகனைஸ் பண்ணுது. அப்ப ஒவ்வொன்றும் தனித்தன்மை, ஒவ்வொன்றுக்கும் போட்டி இல்லை. அப்படியே இஃப் அட் ஆல் தேர் இஸ் a competition, it should be among us. எண்ணில் நேற்றைய என்னை விட இன்றைய நான், இன்றைய என்னை விட நாளைய நான், இந்த 10 இதுவும் ஒன்று தொடர்பு தான். அந்த தொடர் வளர்ச்சி, நாளும் வளர்ச்சி முதல்ல கைசன் சொல்றேன். அதான் ஆவிட்டோரியில என்ன சொல்றாரு, நேற்றைய என்னை விட நாளைய இன்றைய நான் மேம்பட்டிருக்கிறேனா, அதுதான் நம்ம பார்க்கணுங்கிறாங்க. ஒவ்வொன்றும் தனித்தனிங்கிறாங்க. தனித்துவத்தில் கவனம் கொள், மேம்படுத்து, தாய்வு மனப்பான்மை, இதுகளெல்லாம் அந்த போட்டிங்கிறது தான் வருது. நமக்குன்னு ஒரு டைம் ஜோன் இருக்கு. பெட்டர் பெர்சன், பெட்டர் வெர்சன் சொல்றாங்க. பெட்டர் பெர்சன், பெட்டர் வெர்சன், நாளைய நான் பெட்டர் வெர்சன். இன்று 201 202 அது கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்றாங்க. இத சொல்றது ஆபைட்டோரி. அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மலர்களும் ஒரு காலத்தில் பூக்கிறது, ஒரு மலருக்கு இன்னொரு மலர் போட்டி இல்லை, இயற்கை தனக்குள் போட்டி இல்லை, யாரும் யாருக்கும் போட்டி இல்லை. போட்டி என்று ஒன்று வந்தால் நேற்றைய என்னை விட இன்றைய நான் சிறந்திருக்கும். மூன்றாவது தத்துவமாக இந்த இக்கிகாய், நிறைய பேரு எல்லாரும் பேசியிருக்காங்க, இந்த தளத்திலையும் பலரும் பேசுறோம். அது என்ன சொல்லுது, வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒவ்வொன்றோடும் இணைத்து இந்த ஃபேமிலியோட ஒரு பர்பஸ். இந்த 5F சொல்லுவோம் நம்ம, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த்,
இந்த பினான்ஸ் ஒவ்வொன்றோடும் ஒரு என்ன 5F: ஃபேமிலி, ஃபிட்னஸ், ஃபினான்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபெய்த்ங்கிறாங்க. இந்த 5F ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு என்ன இருக்குங்கிற ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. அப்ப அந்த அவங்கெல்லாம் அந்த 100 வருடம் வாழ்கிறார்கள், விவசாயம் பண்றாங்க, நெசவு செய்யறாங்க, எல்லா விதம் வாழ்க்கையை கொண்டாட்டுகிறார்கள், சிறு சிறு கிண்ணங்களிலே உண்கிறார்கள். இது நிறைய எல்லாரும் பார்த்தது. அப்ப எதுலயும் ஒரு ஈடுபாடுகள், அந்த ஈடுபாட்டு நான்கு சேமிக்கைகளை சொல்லிட்டு வேகமா போறேன். எதுலயும் ஈடுபாடுகள், எதுலயும் அதுல ஈடுபடுத்து, அதில் மேம்படு, ஈடுபாடுகள் அதுல அதுல அதை நேர்த்தியாக்கு, ஈடுபடுத்துதல், அதை நேர்த்தியாக்குதல், அதுல சிறிது பணமும் வரணும். பெயர் வாழ்க்கையை கொண்டாடுங்கிறார். ஒரு 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 நண்பரை பத்தி சொல்றேன். அதாவது வாழ்க்கை அவருக்கு நம்ம அறிவழகனுக்கு சொன்னது மாதிரி இந்த உரைகள், இந்த இதுகள் எல்லாம் ஒரு தமிழ்ல ஆர்வம். அவர் பயிற்சி பணியில இருந்தார், LICங்கிற மாதிரி ஒரு நிறுவனத்துல. அந்த பயிற்சி பணியில இருந்துட்டு அந்த பணி நிறைவுக்கு அப்புறம் இன்று பிள்ளைகளுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கணும்னு ஒரு அவருக்கு மனதில் ஒரு இது. கடந்த 15-14 ஆண்டுகளாக 40,000 பிள்ளைகளுக்கு பள்ளி கல்லூரிகள்ல சொல்லியிருக்காரு. இப்ப அதாவது ஒன்றில் ஈடுபாடுகள், அதில் மேன்மையடை, அதுக்கப்புறம் அதுல சிறிது பணப்பயனும் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. ஒரு காலத்துல பொன்னாடை புத்தகங்கள் தான் வந்து, இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரளவு அந்த எதையும் கேட்பதில்லை, தருவதை மறுப்பதில்லை, பெற்றுக் கொள்கிறார். அப்படிலாம் இருக்கிற போது அதுல இந்த இக்கிகாய்ங்கிறத அதுல அப்படியே பொருந்துன்னு பார்த்தேன். நம்ம நான்னு சொல்லிக்காம நண்பர்னு சொல்லுவதும், நண்பர்னு சொல்லிட்டு என்னை சொல்வதும், இப்படி எல்லாம் ஒரு வழக்கம். இந்த இதுக பேசுற போது தன்னை பற்றி சொல்வதற்கு பதிலாக நண்பர் என்று ஏற்றி சொல்வதும், நண்பரை சொல்லும் போது தான் என்று ஏற்றி சொல்வதும் ஒரு வழக்கம். அதனால உங்களுக்கு யாரை பற்றி சொல்கிறேன் என்று புரிந்திருக்கு. இந்த இக்கிகாய் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சிறிது சிறு பணப்பயன், நமக்கு மினிமலிசம், நமக்கு தேவைகள் குறைவு, இதனால வேணுங்கிற தர்ற போது வேண்டாம்னு சொல்றது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை ஒரு பிடித்ததை செய்து அதை கொண்டாட்டமாகவும் இருப்பது இக்கிகாய் சொல்றாங்க. அடுத்தது 4வது இந்த வாபி சாபி, ரொம்ப முக்கியமானது. அபிட்டோரி மாதிரி அது என்ன சொல்லுது? அட்மிட்டிங் இம்பர்ஃபெக்ஷன். அந்த பூரணம் எதுவும் பெர்ஃபெக்ட் இல்லை, அது அழகானதுன்னு சொல்றாங்க. அக்செப்ட் பண்ணிக்கங்கிறாங்க. அப்ப எதுவுமே பெர்ஃபெக்ட் இல்லை, நேச்சரை பாருங்கிறாங்க. ஒவ்வொரு ராக்கு, எவ்வளவு ராக்கு. நான் இதுக்கு பெங்களூர் போயிருந்த போது பாறை பூங்கா பார்த்தேன். எத்தனை வடிவங்கள்ல பாறை, எத்தனை வண்ணங்கள். ஒண்ணு சிவப்பா இருக்கு, ஒண்ணு வெள்ளையா இருக்கு, ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு பழபழன்னு மீந்தது, ஒண்ணு கரகரன்னு இருக்கு. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். இது எல்லாமே எல்லா 10 தத்துவங்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். அப்ப நேச்சரை பாருங்க, ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பா இருக்கு. எதுவுமே ஆனா பெர்மனன்ட் இல்லாது, எல்லாமே சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கிறது. மனதிற்குள்ளேயும் நிறைய ஃபிளாஸ் இருக்கு. அத அக்செப்ட் பண்ணி அதுல இருந்து இம்ப்ரூவ் அப்பான், இந்த உரையினுடைய இதுவே அக்செப்ட் பண்ணுங்க, அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. நமக்கு சிவபுராணம் சொல்லுது, புறந்தோல் பொருத்தி புழு அழுக்கு மூடியா. உள்ள என்ன இருக்கு? புழு அழுக்கு மூடி புறந்தோல் பொருத்தி சிவப்பா கருப்பா நெட்டையா குட்டையா வந்துட்டோம். நம்மளை அக்செப்ட் பண்ணு, நம்ம தனித்தமானவர்கள், ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. அப்ப அதுல இருந்து அட்வான்ஸ் பண்ணுங்க. நான் இப்ப பல இது என்ன, நான் அப்படி இல்லையே இப்படி இல்லையே ஒப்பிட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோங்கிறான். இந்த தத்துவங்களோடு
நமது இந்திய தத்துவங்களை அல்லது பல மரபுகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். அங்கே நிலையாமையை சொல்கிறான், நிலையாமையை அழகானதுங்கிறான், இம்பர்ஃபெக்ஷன் அழகானதுங்கிறான். அதை அக்செப்ட் பண்ணி முன்னேறுவதற்கு வாழ்க்கை முறையாக மாற்றுங்கிறதா அந்த ஜப்பானிய தத்துவங்கள் சொல்லுது. நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, நிலையாமை, நீ பூரணன் இல்லை, நான் பெர்ஃபெக்ட் இல்லை. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு பெர்ஃபெக்ட் ஆனது என்று ஒன்றை இது இது காலங்காலமாக நமது முன்னோர்கள் எங்கே எப்ப தொடங்கினதுன்னு இல்லை, அவங்க ஒரு முழுமையானதை ஒன்றை உருவாக்குறாங்க. நான் சொல்லல, வேதம் சொன்னது, நான் சொல்லல, கடவுளனுடைய வார்த்தை குகையிலே எனக்கு சொல்லப்பட்டது. நான் பூரணன் இல்லை, அதனால நான் சொல்றது இல்லை. அப்ப பூரணமானது ஒன்று எனக்கு சொன்னது, அந்த பூரணமானதுன்னு சொல்லி வச்சுட்டா பரவாயில்ல, இந்த நிலையாமை இதை விருத்துருங்க, துறவு வாழ்க்கைக்கு போங்கலாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அது வேறு இருந்தாலும் நிலையாமைக்கு வழி என்ன? அப்ப ஒரு பிறவிப்படிக்கு பெருங்கடல் பிணியுது, இதை நீங்கணும்னா என்ன பண்ணு, யாகம் பண்ணு, அதுல என்னத்தையா கொட்டு, அதுல எல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி இவங்களுடைய நமது சில மரபுகள், எல்லா மத மரபுகள் எல்லாவற்றிலும் இருக்கு. ஆனா வாழ்க்கை முறையில அதை அக்செப்ட் பண்ணிட்டு அத மகிழ்ச்சி, அட்டெண்டன்ஸுக்கு ரொம்ப கவனமா இருக்காங்க நண்பர்கள், அவங்களுக்கெல்லாம் நன்றி. நிறைய பேரு இதுல வரலாம். இப்ப இந்த ஜன்னல்கள், ஒவ்வொரு ஜன்னலிலும் மலர்ந்து உள்ளது அப்படின்னு கம்பன் சொல்லுவான். அதாவது நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, வாங்கல எல்லாருமே இந்த ஒவ்வொரு இதுலயும் வரலாம்னு நினைக்கிறேன். அதாவது விண்டோஸ்ல எல்லாரும் ஆன் பண்ணுங்க. நிறைய பேர் அட்டெண்டன்ஸ்னு கேட்கிற அளவு அந்த இளைஞர்கள் எல்லாம் இதுகளை கொஞ்சம் உள்வாங்குங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு இது இருக்கு. இந்த 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 உரை ஓரளவு உங்களுக்கு படுகிறதா, இந்த நாம ஒரு அப்படின்னு உங்களுக்கு இது இருந்தா அவங்களுக்கு நீங்க ஒரு எஸ் வாய் போடுங்க, அல்லது ஒன்று நான் சொன்னேன் நம்பர் இப்பொழுது 150 170 ஒட்டி போய்கிட்டு இருக்கு. அதுதான் தளத்தினுடைய சிறப்பு. அதையும் பாராட்டிட்டு உங்களையெல்லாம் மறுபடியும் பாராட்டி எஸ் அல்லது வாய் ஒன்னு அப்படி ஏதாவது போடுங்கன்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும். அப்ப புரிஞ்சுக்கணும், மக்கள் குறையுடையவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதா முக்கியம். அப்புறம் அதை நிறையாக நமது, நான் சொன்னேன், புற அழுக்கு முழு அழுக்கு மூடி புறந்தோல் போர்த்தி சிவப்பா கருப்பா வந்துட்டே, ஆனால் நம்ம பணிவுடைய நின்சொலநாதல் அணிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் அந்த புன்னகையை அணிந்து கொள்ளலாம். நம்ம சிவப்பையோ கருப்பையோ மாற்ற முடியாது. சோப்பழகுன்னு சும்மா காசை முடிச்சு பெரிய பெருந்தொழில் பண்றான். நம்மை மேம்படுத்தி கொள்ளலாம். அக்செப்ட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட். இதுதான் நம்மளுடைய இன்றைய இது பூரா. அதை புரிஞ்சுக்கிட்டா அதே மாதிரி பிள்ளை அதனோட அன்போடு அதை பார்க்கிற போது பிள்ளையுடைய மூக்கு ஒழுகிறது தெரியல. அம்மா சாப்பிடுறாங்க, என் பொண்ணு சாப்பிட ஆரம்பிக்கிறா, அப்பதான் அந்த பிள்ளை பாத்ரூம் போகணுங்குது. அன்பு இருக்குங்கிறதுனால உள்ள போய் அந்த பாத்ரூமை கழுவி விட்டுட்டு லெட்ரினுக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்து மறுபடியும் சாப்பிடுகிறார். அப்ப அங்கே அன்பு சேர்க்கிறது. நான் கூட சொல்றது, ரசம் நல்லா இல்லைன்னா அது குறைபாடு. அத ஒண்ணு தெரிஞ்சவங்கிட்ட அனுப்பலாமா, அல்லது சமைத்து பாருங்க, ஏதாவது புத்தகம் வாங்கி கொடுக்கலாம், அல்லது அன்பை கலந்து சாப்பிடலாமா. வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்துள் நான் கலந்து பாடுங்காலத்துக்கு பஞ்சாற்றிலேன்னு சொல்றாரு. கலந்து பாடுதல், அவங்களோட அந்த அன்பை கலந்து பாடுனா அந்த ரசம் நல்லா இருக்கு. அப்ப குறைய நிறையாக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இந்த அபிசாபி சொல்றோம். டைம் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது மோட்டோனா, MOTATONAI, அத மோட்டோனான்னு சொல்றாங்க. எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்கிறதா இந்த தத்துவம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் உழைப்பு இருக்கிறது. என்ன, எதையும் வீணாக்காதீர்கள். ஒரு கை பருக்க சோற எடுக்கல, அதுல எத்தனை பேருடைய உழைப்பு பின்னாடி இருக்கு.
எத்தனை பேர் அதை வந்து சேர்றதுக்கு நம்மளுடைய தட்டத்துக்கு அது வர்றதுக்கு எவ்வளவு வந்திருக்கு. அப்போ எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதத்தான் இந்த கின்சுகில சொல்லுது. உடஞ்சிருச்சு, வேஸ்ட் பண்ணாத, அத மேம்படுத்து. அப்ப எல்லாத்துலயும் யூஸ் இருக்கு, எல்லாவற்றுக்கும் பின்னும் ஒரு உழைப்பு இருக்கு. ஒரு பருக்க சோறு மனிதர்கள். அப்ப சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் சொன்னோம். நம்ம சோறு வியத்தல்ங்கிறாங்க. இந்த தேங்காய் சிரட்டை, தேங்காயில பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ஒவ்வொன்னா நினைச்சு பார்த்தா அந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க முதல்ல ஒன்னொன்னா சொல்ல நேராயிடும். நீங்களே எண்ணி பாருங்க. அந்த கொட்டாங்கச்சி எப்படி அது எப்படி எழுதுங்குது, மேல இருக்க கயறு, அதுக்கப்புறம் அது சின்ன கடைசி ஒரு இது கூட பாத்திரம் துறக்க அது மாதிரி வருது, தூசி கூட ஒன்றிலும் இருக்கு, யூஸ் இருக்கு. அடுத்தது இந்த காமான் அப்படின்னு சொல்றான். அது பெர்சுவரன்ஸ் சொல்றாங்க. மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், கருமமே கண்ணாயினார்னு நீதிநெறி விழாக்கு பாட்டு சொல்லுது. அவங்க சொல்றாங்க எர்த்குவேக் அது வரத்தான் செய்யுறாங்க, மர வீடுகள் கட்டிக்கிறாங்க. அப்புறம் இது சுனாமி, கடல் சீற்றம், இவ்வளவு வரத்தான் செய்யும். ஆனா நீ உன்னுடைய பர்பஸ், உன்னுடைய கோல் சொன்னோம்ல கீகா எல்லாம், அத தொடர்ந்து செல்லு, இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்ந்து நீ அது 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 இருக்கட்டும், உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, நீ அதை தொடர்ந்து செய்ய அப்படிங்கறதுதான். புயல் அடிக்கு, சுனாமி வரும், எர்த்குவேக் இருக்கு, என்னவாக இருக்கட்டு, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் வருது. நீ உன்னுடைய பர்பஸை தொடர்ந்துகள் அப்படிங்கிறது தான். நம்ம எவ்வளவு காரணம் நடைப்பயிற்சி போகாதுக்கு எவ்வளவு காரணம் நினைக்கிறேன். நான் காலையில குளிரா இருக்கு, நான் இருக்கும், சாலையெல்லாம் சரியில்லை, ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லித்தே இருக்குதுங்க. அடுத்தது 7வது மோனோனோவா. இது என்ன சொல்லுதுன்னா, எதை பார்த்தாலும் நல்லா இருக்கு, ஆனால் அது பெர்மனன்ட் இல்லைங்கிறத யோசிங்கிறாங்க. ஒரு மலர், இது சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு சீக்கிரமாக போகலாம், வேற இருக்கு. அதாவது மலர், அந்த மலரை பார்க்கிறவது அவ்வளவு அழகு இருக்கு, காலை அரும்பி அது வந்து போதாகி மலர்ந்து இருக்கு. அத அந்த மலரை எவ்வளவு நாள் இருக்கும், அந்த நொடிதான் இருக்கும். அந்த நொடியில அத பாருங்க, அந்த அந்த மலர் மலர்ந்திருக்கிற வரைக்கும் தான் அது, அதுக்கப்புறம் அது சரியா போகுது. அப்ப ஒவ்வொன்றும் வயதானாலும் அது சருகுக்கும் பயனுண்டு, மலருக்கும் பயனுண்டு. மலர் போயிடுச்சே அப்படின்னு இருக்கலாம், நம்ம எப்ப பார்த்தாலும் நச்ச உணர்வு இருக்கு. திருக்குறள்ல 1295 காமத்து பால்ல சொல்றாரு, பெறாமை எஞ்சும், பெறாம் 1295. நமக்கு எப்பவும் அச்ச உணர்வு இருந்துகிட்டே இருக்கான். பெறாமை எஞ்சும் பெரின் பிரிவு எஞ்சும். காதலன் வரலேன்னு இருக்கான், வந்தா பிரிஞ்சு போயிடுவானேன்னு இருக்கான். அது அறாது இடும்பைத்து, இடும்பைத்து இருந்துச்சு, அறாம இருக்கான் நமக்கு. we are suffering. அப்ப அவன் இருக்க போது அனுபவி வந்துட்டான்ல, குடி கழித்து கிடங்களே, ஏன் போயிடுவானேன்னு கவலையில இருக்காயின்னு கேக்குறாங்க. இது வள்ளுவம் கேக்குது. அப்ப அந்த இந்த என்ன மோனோனோவேர்ல என்ன சொல்லுது, அந்த மலர் அதுக்கு சில ஒரு நாள் தான் அது, அதை அனுபவியுங்கள். அந்த இப்ப நிறைய இதை நிலைநிறுத்துறதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். அதுக்குதான் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறோம். அந்த கணத்தை திரும்பவும் அந்த கணத்தில் வாழ்வது. நீங்க உங்களுடைய மறுபடியும் நமக்கு நினைவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் எழுதுறீங்க, ஏன் பதியுறீங்க, ஏன் பேஸ்புக்லாம் எழுதுறோம், நம்ம அந்த நொடிய கேப்சர் பண்றோம் இல்லையா? அந்த நொடி அதை மீளவும் பார்ப்பது. இப்ப ஜேர்னலிசம்ல ஜேர்னல் பண்றோம்னு எழுத சொல்றோம், ஜேர்னலைஸ்னு ஏன் சொல்றோம்? அந்த நொடியை மீளவும் பார்ப்பது, அது ஒண்ணு. அடுத்தது சிக்கித்தா கானா.
அது என்ன சொல்லுதுன்னா பெர்ஃபெக்ஷன் இம்பெர்ஃபெக்ட்னு சொல்லுது. சரியா? இம்பெர்ஃபெக்ஷனை அக்செப்ட் பண்ணிடு. எதை மாற்ற முடியாததோ அதை ஏற்றுக்கொள். எதை மாற்ற முடியாதோ அந்த ஏத்துக்க. எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றுவதற்கு முயல் அப்படின்னு சொல்றது சிக்கித்தாக்கா. அப்ப இதுல நிறைய சொல்லலாம். அதாவது டோன்ட் கஸ் த டார்க்னஸ், இருட்டை பழிக்காதே, ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைன்னு சொல்றோம். அப்போ 9 யோகன் சொல்றோம். அது நாம் இன்று வாழும் வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கிறது. நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கு, பிறர் வாழ்கிற வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கு. அதான் முக்கியம். என்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கைக்கு மீனிங் இருக்கு, அதை போற்றுங்கிற. நான் என்னத்தான் பெருசு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த அதிகாலையில எழுந்து எனக்கு ஒரு தேநீர் தயாரித்து அன்போடு வழங்கி எனக்காக எல்லா இது உதவுகிற என் மனைவி கூட இருக்காங்க. அத மீனிங் இருக்கு, அதை போற்றனா? என்னை எனக்கு வாழ்க்கையில் மீனிங் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி இருக்கவளுக்கு மீனிங் இருக்கு. நான் அவங்களை என்னுடைய கட்சி பெரிதுங்கிறேன், என்னுடைய வாழ்க்கை பெரிதுங்கிறேன், என்னுடைய ஜாதி பெரிதுங்கிறேன் எல்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம ஒன்றுமில்லை. இந்த யூனிவர்ஸ பாருங்களேன், நம்ம எங்கேயோ ஒரு மூளை. இந்த மில்கிவே சொல்றான், ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு பார்த்தா நம்ம எங்க இருக்கா? பிரபஞ்சம் சொல்றாங்க, எத்தனையோ மில்கிவேங்கிறாங்க. அப்ப நம்ம ரொம்ப சிறியவர்கள்ங்கிறதையும் உணர்ந்து கொடுங்கிறாங்க. அதை உணர்ந்து சின்ன சின்ன விஷயத்தில் ஃபைண்ட் இன்னர் மீனிங் அப்படிங்கிறது தான் யோகா. இவ்வளவையும் சொல்லிட்டு மறுபடியும் சின்சுக்கி வந்தார். இப்ப நம்ம சொல்ல போறது இம்பர்ஃபெக்ஷன், இம்பெர்மனன்ஸ், வாழ்க்கை. அப்போ நான் சொன்னேன், இந்த உலகம் என்னாதது, இனிய காண்பர், அதன் இயல்பு ஒரு நமக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து, அதனுடைய இயல்பு ஆபூரணம், முழுமையற்ற தன்மை, இம்பெர்மனன்ஸ், நிலையற்ற தன்மை. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்றதுதான் இவ்வளவு சொல்றாங்க. இதுல அந்த மண்குவழை உடைகிற போது அதற்கு ஒரு தங்க ரேக்கு கொடுத்து அத நிறைய இதுல டிசைன்ஸ் இந்த புத்தகங்கள்ல காமிக்கிறாங்க. நீங்க இன்டர்நெட்ல தேடினாலும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நான் இதற்கு முன்னாடி 3 உரைகள் கொடுத்திருக்கேன். நம்ம அறிவழகன் ஐயா சொன்னது மாதிரி அது யூடியூப்ல இருக்கு. நான் என்னுடைய லிங்க் தரேன், அதையும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா. நான் ஓவனை ஆபிட்டாரி தனியா பேசியிருக்கேன், ஆபிசாமி தனியா பேசியிருக்கேன். அந்த மாதிரி அதுகளை எல்லாம் உரை இருக்கு. இது நான் ரொம்ப சிறிது, பலரும் இதுல கொடுத்திருக்காங்கிறது. ஏன்னா எங்கு மறுபடியும் தேடுவனுங்கிறது, தேடினால் தேடாததும் கிடைக்குங்கிறாங்க. முத்து அண்ணாச்சியுடைய வார்த்தை, தேடினால் தேடாததும் கிடைக்கும். ஏதோ ஒன்றை தேடுகிற போது இத்தனை கொள்கைகள் கிடைக்குது. அப்ப அவரு எல்லாமே என்பது இம்பர்ஃபெக்ட், அதை கொண்டாடு, அக்செப்ட் பண்ணு, இம்ப்ரூவ் செய் அப்படிங்கிறது தான். அப்ப அழகை பூரணம் இல்லாததிலும் தழுவிக்கொள்வதும் உடைந்த நிலையில் அழகை கண்டறிவதும் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த கென்சுக்கி ஒரு அட்டப்படமே, ஒரு பிளேட், இந்த புத்தகத்தினுடைய அந்த பிளேட் உடைஞ்சிருக்கு. அத அழகா ஒட்டி இதுகள்லாம் அதை பார்த்தாவே ஒரு அழகா இருக்கு. நிறைய நீங்க பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல லால்பாக் போயிருந்தேன். மரங்கள் இருக்கு பாருங்க, பட்ட மரங்கள். அத அழகழகா மீனா அப்படி பெரிய பெரிய மரங்கள், அதுல மீன் மாதிரி இருக்கு, அதுல புத்தர் மாதிரி இருக்கு, ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு, சர்ச்சுடைய கோபுரம் மாதிரி, ஈஃபில் டவர் மாதிரி. அது மாதிரி அது பட்டு போன மரம், அதுல அந்த அந்த கார்டன் முழுவதும் வச்சிருக்காங்க. லால்பாக்ல ஒரு பகுதி. அப்ப அந்த தேநீர் விழாக்களில் பயன்படுத்தப்படும் மட்பாண்டங்கள், தேநீர் கிண்டங்கள், இது 1450 வந்ததாக சொல்றார். அது தொடர்கிறது. அப்ப எவ்வளவு ஆண்டு காலமாக வாழ்க்கை முறையாக இந்த நிலையற்ற தன்மையை எம்பரைஸ் பண்றதும், தழுவுவதும், அதை மேம்படுத்துவதும், அதை கொண்டாடும். இதுல எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்கு? பெரியவங்களை பார்க்க சொல்றாங்க. 100 ஆண்டுகளாக இருக்கிற ஜப்பானிய பெரியவர்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் வணங்குகிற முறையை பாருங்களேன், எவ்வளவு குனிந்து வணங்குகிறார்கள். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், இந்த இம்பர்ஃபெக்ஷனை தழுவுறதுல
ஒன்று அந்த கிளீனிங், டாய்லெட் கிளீனிங் அப்படிங்கிறத நான் இங்க நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு இது. அத ஒரு கலை மாதிரி, அது ஒரு தியானம் மாதிரி. டாய்லெட், நம்ம டாய்லெட் கிளீனிங் நம்ம ஒதுக்குறோம். யாருக்கோ வந்து 200 ரூபாய் கொடுத்து அவரை கழுவ சொல்றோம். ஆனால் அங்கே பெரும்பர் ஹோண்டாவுடைய அதிபர், மற்ற பெரிய இதுகள் அதிபர்கள் எல்லாம் இந்த டாய்லெட் கிளீனிங்ல தொடங்குறாங்க. இப்ப நம்ம நான் இதுகளெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த முன்னாடி எல்லாம் பெட் எல்லாம் கூட நான் எடுத்து வைக்கிறது இல்லை. இப்ப எடுத்து அதை மடிச்சு வச்சு நீவி அந்த பெட்டு அது தொடக்கலாம். யாரு எத்தனை பேர் இருந்தாலும் யாராவது அப்படி செய்யாமல் இருந்தால் செய்யுங்கன்னு சொல்ல வர இந்த இளைஞர்கள். அப்ப அது ஒரு தியானம் மாதிரி. இந்த மாதிரி நான்லாம் முன்னாடி நிறைய வேலைகள் பார்த்தது இல்லை. இப்போ வாஷிங் மிஷின்ல இருக்க துணியை எடுத்து காய போடுறேன், அதை எடுத்து மடித்து வைக்கிறேன். எந்த புடவையெல்லாம் அந்த காலத்துல என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் அவங்கதான் மடிச்சாங்க. இன்னைக்கு புடவை இருந்தாலும் கூட அதை நீ இப்ப நல்லா மடிக்கிறாங்க அப்பான்னு ஒரு பேர் வந்துருச்சு எனக்கு. அது ஒரு தியானம் மாதிரி செய்யணும். இதுகளெல்லாம் படிக்க இது மாதிரி நூல்கள் படிப்பதாலே என்ன நிகழுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு உதாரணம். அப்ப இந்த டாய்லெட் கிளீனிங்ல அதுல கிளீன் பண்ற போதே நமது எதை இந்த ஒரு வேண்டாத சிந்தனைகள் அழுக்கு மாதிரி அதையும் கழுவணுங்கிறாங்க. அப்ப ஒவ்வொன்னு அது எப்படி கிளீன் பண்றதுலாம் இருக்கு. ஒவ்வொரு தனி சின்ன சின்ன நிறைய வச்சுக்கலாம். 2 ப்ரஷ் வெளியில ஒரு கம்மோட வெளியில கிளீன் பண்றதுக்கு ஒண்ணு, உள்ள கிளீன் பண்றதுக்கு ஒண்ணு. இதுல என்னென்ன வருது? 1 டிகினிட்டி ஆஃப் லேபர் தெரியும். 2 மனம் ஒழுங்குபட்டுக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுது? ஒரு தாழ்மை உணர்ச்சி வருது, பணிவுடைமை வருது. இவ்வளவு அது வருதுங்கிறாங்க. இது என்ன? இம்பர்ஃபெக்ஷன் அக்செப்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றதுதான் இந்த டாய்லெட் கிளீனிங். அது கின்சுகி தான் அது. அப்ப இந்த மாதிரி இது வாழ்க்கையில் ஒரு உருவகம் தான் சொல்றாங்க. முக்கியமாக இது நாம் காயங்களை, இழப்புகளை சந்திக்கிறோம். எல்லாரும் யாரும் சந்திக்காம இல்லை. பழுது பழக்கப்படாத உடைந்த கோப்பையை போல நம் உணர்ச்சிகரமான காயங்களை எந்தென்றும் அதை தொடர்ந்துகிட்டே தெரியும். அந்த காயத்தை சீர்படுத்தி அதை மேம்படுத்தி அதை பயனுள்ளது. அது அந்த அதிலிருந்து வெளிவருதல், அந்த காயத்திலிருந்து ஒட்டு போட்டு வெளிவருதல். யாரு உதவுவார்கள் நாம் வெளியே வர்றதுக்கு? நம்மை உயர்த்தி கொள்வதற்கு அந்த கலை உதவுது. அது மாதிரி, அதாவது உடைந்தத ஒரு இது சிறப்படைய செய்யறதுக்கு அந்த கலை உதவுது. நம்மை மேம்படுத்திக் கொள்ள, நமது பிளாஸ், நமது அபூரணம்னு சொல்றான்ல, நமது இன்கம்ப்ளீட்னஸ், அத யாரை கொண்டு, எதை கொண்டு, எந்த சூழலை கொண்டு மேம்படுத்திக் கொள்வது. மீண்டும் மீண்டும் இந்த 100 நாள் நிகழ்ச்சியை சொல்றதுனா காலையில 6 மணிக்கு எந்திரிக்க முடியுது. அது 5:55 தூக்கத்தை அந்த நூலு நம்மளை மேம்படுத்திக் கொள்ள உதவுது. இது மாதிரி நீங்க தேடி தேடி நல்ல நண்பர்கள் இங்க இருக்கீங்க, அவர்களையோட கூட்டுறவு இதையெல்லாம் நாம் நம்மை மேம்படுத்துதல் தான் இந்த கின்சுகின்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி மூமெண்ட். The art of making the most of every moment. The Japanese வேங்கிறான். தொடங்குகிறது, நம்மை தனித்துவமாக்கிறது, மாற்றம் விழிப்புணர்வுடன் தொடங்குகிறது என்பதால் பன்முகத்துவமை மற்றும் குறைபாடு உள்ளவர்கள் மீது கவனம் செலுத்துங்கிறார். பாரா ஒலிம்பிக்ல அதனுடைய தலைவர் சொல்றாரு, இதுல வர்ற கோட்டு, குறைபாடு உள்ளவர்கள் மீது கவனம் செலுத்துங்கள். நம்ம குறைபாடு உள்ளவர்களை ஒதுக்குறோம். கவனம் செலுத்துங்கள், மேம்படுங்கள். நாமும் மேம்பட்டு அடுத்தவரையும் மேம்பட்டு. நான் இதுவரை சொன்னதை எல்லாம் தொகுத்து சொல்வதாக இருந்தால் 10 பிரின்சிபிள்ஸ் சொல்றோம் இந்த கின்சுகியை வச்சு. கின்சுகிங்கிறது ஒரு உடைஞ்சது, அத ஒரு சீரமைத்து அதை மேம்படுத்தி அதை பல காலம் நமது ஒரு நல்ல இடத்துல வச்சு அதை கொண்டாடுவது.
பழமையை கொண்டாடுவது, பழமையை வியப்பது. ஏன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒருவருடைய உழைப்பு இருக்கு, பலருடைய உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பை கௌரவிங்க அப்படிங்கிறத முக்கியமா சொன்னேன். நிறைய சொன்னோம், சொன்ன வரிசையா நமக்கு தெரியும் சொன்னோம். முக்கியமாக அவைத்தோரி சொன்னோம், ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டுன்னு சொன்னோம். அப்ப நம் தனித்துவத்தை பேணி நம்மை மேம்படுத்தி, நமக்கு எப்படி ஒரு மீனிங் இருக்கோ நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு மீனிங் இருக்கு, அதை மேம்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு நல் வாழ்வு, இது வாழ்க்கை முறைன்னு சொல்றேன், இந்த வாழ்க்கை முறையை தொடர்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. விழிப்புணர்வு வந்தா தானே தொடரலாம்னு அவர் கேட்கிறார். அந்த குறைபாடு உள்ளவர்களுடைய அந்த பேரா ஒலிம்பிக்கினுடைய 2020 தலைவர் கேட்கிறாரு, நமக்கு அந்த விழிப்புணர்வை இந்த புத்தகங்கள் தருகிறது. இந்த புத்தகம் குறிப்பாக தருகிறது. தேஷ்பாண்டே எழுதினது. நான் சொன்னேன், இதுல கிடைக்குது, கின்சுக்கியிலே போடுங்க, ரோஹித் தேஷ்பாண்டே எழுதார். அதை ஒட்டி பல செய்திகளையும் இங்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. இந்த அருமையான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 150-160 பேர்களுக்கு பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த பெரு வாய்ப்புக்கும் உங்களுக்கும் இந்த திரு ஆதிகிருஷ்ணன் மற்றும் அவரோடு இணைந்த நமது இனிய இந்த அறிவழகன் முருகவேல் மற்றும் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி 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 ஐயா, அருமையான விளக்கம். ஸோ ஜப்பானோட ஸ்டோரிஸ் அழகாக இதை சொன்னீங்க. ஜப்பான் அன்னைக்கு டெஸ்ட்ராய் ஆகும்போது அவங்க திருப்பி மீண்டு எழுதுறதுக்கு இந்த மாதிரி அவங்களோட கல்ச்சரான புக்ஸ் தான் ரொம்ப அவங்களை பில்ட் பண்ண வச்சுச்சு அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம யாருமே லைஃப்பில் ப்ரோக்கன் ஸ்டேஜுக்கு போனால் கூட we can rebuild ourselves. ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியை புதுசாக கெட்டும்போது திருப்பி அதிலே கெட்டாத தங்கத்திலே கெட்டு அப்படிங்கிறது தான் இந்த கென்ஷியோட சாராம்சம். இது ரொம்ப அருமையாக நிதானமாக பாயிண்ட்ஸ்லாம் எல்லாமே சொன்னீங்க. ஃபீட்பேக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபோட்டோ செஷன் முடிச்சுட்டு அப்புறம் ஃபீட்பேக். வாய்ப்பு இருக்கும்போது வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, நான் ஃபோட்டோஸ். அருமை அருமையா. அன்மியூட் ட்வின்ஸ் நான் அன்மியூட் பண்றேன், பேசு. என்னுடைய எண்ணு இதுல கொடுக்குறேன். யாராவது இங்க இதுல சொல்லதுக்கு மேல ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா எனக்கு அந்த எண்ணுல அதுதான் அன்மியூட் ட்வின்ஸ் அன்மியூட் பண்ணியிருக்கோம். ஸோ கற்றதும் பெற்றதும் தான் நம்மளோட ஃபார்மேட் ஸ்டைலு. ஸோ அதுலேயே நம்ம சொல்லுவோம். மகிழ்ச்சி. அன்பிஸ் ட்வின்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பேசு. அருமையான வினைத்தீர்த்தான் ஐயாவுடைய எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் என்ற தொடக்கத்தோட அருமையா சிறப்பா பேசுனீங்க. பொழுதும் விடியும் பூவும் மலரும், கண்டிப்பா மலரும். அந்த 1295வது குறள் சொன்னீங்க, தலைவன் இருந்ததெல்லாம் நீ நினைக்க மாட்ட விட்டதா போறே அப்படின்ட்டு. அடுத்து ஒரு டாய்லெட் கிளீனிக் பத்தி சொன்னீங்க. இன்னும் சிறப்பா ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா புல்லட்டிங் கொடுத்துருக்கீங்க. அழகான புத்தகம், அழகான தரவுகள், அழகான வரவுகளாக இன்றைய அழகான உறவுகளோட இந்த இனிய நாளை தொடங்குகிறேன். உங்களுடைய சேவை இன்னும் மென்மேல் வளர வேண்டும், பல இல்லங்களுக்கும் பல உள்ளங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துதலுடன் விடைபெறுகிறேன். நித்யாதேவி, நன்றி, மதுரையிலிருந்து. நன்றி நன்றி நன்றி. வேற யாரும் ஃபீட்பேக் சொல்றீங்க? சத்யநாராயணன் ஐயா பேச. உடைந்த மண்பாண்டத்தை தங்கத்தால் ஒட்டி வைத்து அதை கதைப்பொருளாக்குகிற அந்த ஜப்பானிய அவர்களுடைய வாழ்க்கை முறை அதுல ஆரம்பிச்சு, தேடுங்கள், நீங்க தேடுங்க, தேடாததும் கிடைக்கும் என்ற தத்துவத்தை அதுல உள்நடைச்சு ஐயா தன்னுடைய அந்த புத்தகத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணல, புத்தகத்தோட தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தையும் அவர்கள் படித்த பல்வேறு நூல்களிலிருந்து தொகுக்கப்பட்ட நல்ல பல செய்திகளையும் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க.
ஐயா உங்களுக்கு நாங்க மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். மகிழ்ச்சி, நன்றி, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி சார். சக்திவேல் சார் பேசு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஐயா, ஒரு விஷயம் மட்டும், முதல் வார்த்தை, இது வரைக்கும் நான் பூரணம்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன். அபூரணம்ங்கிற வார்த்தை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன் தமிழ்ல. அபூரணம் சொல்லும்போது நிச்சயமா என் நோட்ல எழுதி அப்படியே ரவுண்ட் பண்ணிலாம் வச்சிருக்கிறேன். சே, என்ன ஒரு அருமையான வார்த்தை என்ன. அதே மாதிரி அடுத்து, உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது, பெர்ஃபெக்ஷன் கிடையாது. இம்பெர்ஃபெக்ஷனை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க, அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ண பழகுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்கய்யா. அது மாதிரி அந்த நிலைத்தன்மையை கொண்டாடுங்கன்னு சொல்லி ஒரு அந்த மலரை வச்சு சொல்லியிருந்தீங்க. அதுவுமே நிலையானது கிடையாது, அந்த நிமிடத்துல அதை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அது மாதிரி இந்த லால் பார்க் பெங்களூர்ல அந்த பார்க்கை வச்சு சொன்னீங்க, பட்ட மரங்கள்ல இருந்து என்னென்ன உருவங்கள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. ரொம்ப லைஃபா இருந்தது அந்த விஷயங்கள். ரொம்ப டேக்அவேன்னு நான் சொல்லணும்னு சொன்னா, இம்பெர்ஃபெக்ஷனை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையை இதுல இருந்து எடுத்துக்கிறணும். அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கான வழிகள் தெரியும் அப்படிங்கிறத எனக்கு இன்னைக்கு ஐ ஓப்பனிங் மாதிரி இருந்தது. நிச்சயமா வினை தீர்த்தான் அப்படின்னா ஒரு வினையை தீர்த்திருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்க நேம்லயே இருக்கு. ரொம்ப சந்தோஷங்கய்யா, மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நன்றி 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 சார். ஆதிகிருஷ்ணன் சார், நீங்க